மோசமான அனுபவம் சாருக்கு எனக்கும். சார் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாக இருக்கும், டைலாகே பேச விடல. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக டைலாக் பேசுகிறவர். ஒரு சீனில் என்ன கட்டினா வந்து ட்ராக் போட்டு வருவேன், அவர் வந்து அமைதியாக உட்காந்து. இப்போ என்கிட்ட வந்து கேட்டார், இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன் மிஷ்கின்னு கேட்டார். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அறிவான ஒரு கொஸ்டின் எந்த நடிகனும் கேட்டதில்ல. இந்த சீனில் இந்த ஷாட்டில் நான் என்ன பண்ணுறேன். நான் சொன்னேன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்கள் ஒன்றுமே பண்ணல சார், நீங்கள் முதுகில் தட்டி கொடுத்து போய் உட்காந்து அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துரு. அந்த அளவு ஒரு சென்சிபிள் மேன். நீங்கள் வந்து சாரை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அது வந்து இது சொல்லலாமான்னு தெரியல, அவர் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு சிரிப்பு கலந்து வாழ்க்கையை பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் அம்மா காதல் வைப்பட்டுப்பான்னு நினைக்கிறேன் அப்பாவை பார்த்து. எப்பொழுதுமே அந்த புன்னகை இருந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த அது அது எப்போ பார்த்தாலும் நான் எப்போ திடீர்னு போய் பார்ப்பேன், அவர் வந்து ஏதோ முகம் சூடுவாக இருக்காது, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்டுகிட்டே இருப்பார். ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு, ஒரு எழுத்தாளன், மிகப்பெரிய எழுத்தாளன், தன் வாழ்க்கையில் கண்டெடுத்ததை மனித குலத்துக்கு கொடுக்க ஆசைப்பட்டே இருக்கான். அதுவும் எப்படி புன்னகையோட. அந்த மாதிரி முகத்தை நான் பார்த்ததில்லை. இட்ஸ் ஸோ ப்ளஷர் டு பி வித் ஹிம். ஒரு பெரிய அறிவு களஞ்சியம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி இந்த தமிழ்நாட்டில் வந்து படங்கள் வேற வேற விதமாக இருந்துச்சு. ஆனால் ரியலிசம் அப்படின்ற விஷயம் வந்து ஒன்லி த்ரூ பாக்யராஜ் சார் அண்ட் பாரதிராஜ் சார் மேலே கிரியேட் பண்ணுறது. அதுக்கு மெயினான காரணம் அவர் தான். தமிழ் ரியலிசம்னா இவர் தான். அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சி இருக்கும். ஆனால் நீங்கள் இஃப் யூ கோ அண்ட் சி அகெயின் அண்ட் அகெயின், தமிழில் ரியலிசத்தை உருவாக்குனது இந்த குரூப் தான். ஐ எம் ஸோ, என்னுடைய படங்கள் ஒட்டுமொத்த படங்களும் அவர் காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் நான் வந்து இது ஒரு சின்ன விஷயமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ல வேணும், நீ எல்லாத்தையும் பேசிட்டா. ஓகே, மன்னிச்சுங்க. ஆஸ்கார் வின் பண்ண பிறகு, பிரான்சிஸ் ஃபோர்ட் கோப்போலோ காட்ஃபாதருக்கு ஆஸ்கார் வின் பண்ண பிறகு ஒரு ஜீப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு வேகமாக அமெரிக்கா ஒரு நகரில் முன்னால் வந்து நின்று எல்லாரும் பார்த்தாங்களாம். அவர் எந்திரிச்சு நின்று கத்னாராம், ஐ எம் த கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இஸ் த கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் மிஷ்கின் சார், நம்ம டைரக்டருக்காக பாடுறதுன்னா இங்கே நீங்கள் தானே பாட முடியும். சாருக்காக ஒரு பாட்டு பாடணுன்னா, ஏன்னா மற்ற டைரக்டர்கிட்ட நாங்கள் கேட்க முடியாது, உங்கள்கிட்ட கேட்கலாம். நிறைய பாட்டு இருக்கு சார், அதெல்லாம் மோசமான பாட்டு சார். கண்ணை திறக்கணும் சாமின்னு பாட்டு. தேங்க்யூ சார். சேரன் சார் வணக்கம். 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 எனக்கு தெரியும் எல்லாத்தையும் அவர் பேசிட்டாரு, பட் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கெமிஸ்ட்ரி பத்தி பேசணும்னு ஒரு ஆசை. 2 நிமிஷத்துல பேசணும் அதானே? இல்ல சார், அந்த மாதிரி பார்த்திபன் சார் நேற்றே வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு 2 நிமிஷத்துக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு.